மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வரக்கூடிய ஜூலை 4ஆம் தேதி நம்மளுடைய யூஎஸ் ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். எந்த ஏரியா எக்ஸாக்டான அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்சாஸில் பிளானோ சிட்டி, இண்டிபெண்டன்ஸ் பார்க் ரோட்டில். ஸோ நீங்கள் இந்த லொக்கேஷன் கூட பார்க்கலாம். அதை பார்க்கும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கரெக்டாக வந்து 4ஆம் தேதி ஏன் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸோட இண்டிபெண்டன்ஸ் டே 4ஆம் தேதி. அதே மாதிரி நம்மளுடைய அந்த ரோடோடைய பேரும் இண்டிபெண்டன்ஸ் பார்க் ரோட். அதனால ரெண்டுமே மேட்ச் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவாக வந்து அங்கே வந்து ஒரு 2-3 நாளைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே இருக்கும். ஈஸியாக வந்து லாங்லேருந்து வரவங்களும் ஓப்பனிங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் துபாயில் ஓப்பன் பண்ணோம், அதுக்கப்புறம் அபுதாபி அண்ட் ஷார்ஜா, அதுக்கப்புறம் யாட் லான்ச் பண்ணோம். இது எல்லாமே வந்து நம்மளுடைய தமிழ் மக்கள் கொடுத்த சப்போர்ட் தான் எனக்கு. அதே மாதிரி வந்து யூஎஸ்லேயும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா நிறைய பணம் அங்கே போட்டோம். நாங்கள் வந்து ஒரு 4-5 மாதமாகவே வந்து அங்கே ரெஸ்டாரண்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் இன்டீரியருக்கு, ஸோ இதுக்கெல்லாமே வந்து ஸோ இங்கெல்லாம் எப்படி நீங்கள் கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஆதரவு வந்து நீங்கள் அங்கேயும் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான லொக்கேஷனு. அண்ட் வந்து டிராஃபிக்கே இல்லாத ரோடு, பார்க்கிங் வசதியெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். எவ்வளோ வண்டிங்க வந்தாலும் வந்து நிறுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு இடம். ஸோ அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக என்னால் வந்து வர முடியல. ஸோ சில இஷ்யூஸால். ஸோ நான் வந்து ஒரு 10-15 டேஸ் கழிச்சு நான் அங்கே கண்டிப்பாக வருவேன். நான் அங்கே வராததுனால எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. ஏன்னா வெல் ட்ரைனட் செஃப்ஸ் தான் வந்து பிரியாணி செய்ய போகிறாங்க. வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து துபாய்க்கு வந்து இங்கே வந்து ரொம்ப நாளாக இருந்து தங்கி ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா எல்லா டைமும் நான் அங்கே இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏன் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா பாய் துபாயில் ஓப்பன் பண்ணுறீங்க, யூஎஸில் பண்ணுறீங்க, மலேசியாவில் பண்ணுறீங்க, அங்கே பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து நம்ம தமிழ் ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குது. பட் நம்ம தமிழ் மக்கள் பல நாடுகளில் வந்து பரவி இருக்கும். நான் அதனால தான் பிளான் பண்ணி துபாய் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ யூஎஸ், அடுத்தது மலேசியா, அதுக்கப்புறம் வந்து டொரண்டோ கனடாவில் ஓப்பன் பண்ணுற போகிறோம் ஆகஸ்ட் மாதத்தில். ஸோ நம்மளுடைய தமிழ் சாப்பாடு வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு போய் கிடைக்கணும் அப்படின்றதுனால தாங்க நான் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி நான் வந்து ஒரு இந்தியாவில் சென்னையில் இந்த சேனலை ஆரம்பித்து நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி கண்டினியூவாக யூஏஇலையும் எல்லா இடத்துலையும் சப்போர்ட் பண்ணுறீங்க. நல்ல சேல், நல்ல சம்பாதிக்கிற, ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுக்கு வந்து மனமார்ந்த நன்றி மறுபடியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து எல்லா உலகம் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் வந்து நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் நம்ம ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஆதரவு வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அங்கே இல்லைனாலும் ஓப்பனிங் அன்னைக்கு லைவ்ல வருவேன். அங்கே வரவங்க வந்து என்கிட்ட பேசிக்கலாம். அப்புறம் வந்து அங்கே என்னோட மேனேஜ்மெண்ட் டீம் இருக்குது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்க எனக்கு ரெஸ்டாரண்ட்டை அமைச்சு கொடுக்குறதுக்கு. ரொம்ப வந்து அவங்களுக்கும் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ என்னோட டீமுக்கு எல்லாரும் வாங்க, வந்து நம்மளுடைய பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிளானோ சிட்டியில் சாப்பிட்டுட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து நம்மளுடைய கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போ நம்ம உள்ள ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், இன்டீரியர், இந்த சேர் டேபிள்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம பார்த்து செஞ்சோம்னா வரவங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும், வந்து ஆம்பியன்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளோட யூஎஸ் ரெஸ்டாரண்ட்டோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா துபாய், ஷார்ஜா, அபுதாபியோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணோம். ஏன்னா அந்த நாடு மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி காசும் நிறைய செலவு பண்ணியிருக்கோம். இப்போ ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ யூஎஸ்ன்றதுனால நம்ம ஒரு பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரைஸ்லாம் வைக்கல, வெரி ரீசனபிள் ப்ரைஸ் வச்சுருக்கோம். உங்களுடைய செஃப்புங்களை வந்து துபாயில் மட்டும் ட்ரைனிங் கொடுத்தது மட்டும் இல்லாமல் யூஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற காய்கறி, அங்கே இருக்கிற கறி, இந்த சிக்கனு இதெல்லாமே வாங்கி 1 மாதமாகவே வந்து நல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம். டேஸ்ட் வந்து அருமையாக வருது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வந்ததுப்பா, நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சென்னை பிரியாணி வந்து நம்மளுடைய பிளானோவில் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணி அது நார்மலு, ஆம்பூர் பிரியாணி இருக்குது. ஆம்பூர்னா அந்த ஜீரக சம்பா ரைஸ் போட்டு செய்வோம். அப்புறம் சிக்கன் 65 வந்து நம்ம யூஏயில் சேம் டேஸ்ட்டில் தான் பண்ணுறோம். அதே டேஸ்ட்டு தான் அங்கேயும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிகர் தண்டா, மாப்பிள்ளை ஷர்பத்து, இளநீ பாயாசம் எல்லாமே வந்து கொடுக்க போகிறோம். அப்புறம் வந்து நம்ம அண்டே கா மிட்டா, பிரெட் அல்வா எல்லாமே இங்கே துபாயில் கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் பொருட்கள் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்க போகிறோம்.